நீதி எங்கே அப்படிங்கிறத மகரிஷி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கங்கிறது நம்ம ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ மூன்றாவது பாகமா அதை தொடர்ந்து நம்ம சிந்திப்போம். மகரிஷி அவருடைய மனசுல ஒரு பெரிய பாரம் இருந்தது. அவர் அந்த இறைநிலையை உணர்ந்து இருக்கும்போது அந்த பேரானந்தத்துல இருப்பாங்க. அதே சமயத்துல மனித குலம் பாடுற கஷ்டத்தை பார்க்கும்போது அப்படியே உருகி, ஏன் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு, இது ரெண்டும் நம்மளால பார்க்க முடியும். ஒரு படம் நிறைய பேர் பார்த்துருப்போம். கொஞ்சம் வயசானவங்க தான். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார்னு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அற்புதமா நடிச்சிருப்பார். கண்ணதாசன் அருமையான பாட்டு அது. அதே மாதிரி அப்படிதான் இருப்பாங்க மகர்ஷி. சில சமயம் பார்க்கும்போது இந்த பேரானந்தத்துல மகர்ஷியுடைய முகத்தை பார்க்கும்போதே ஒரு ஒரு உற்சாகம் நம்ம எல்லாருக்குமே வரும். அதே சமயத்துல சில சமயம் ரொம்ப சோர்வா இருப்பாங்க. அது நம்ம மக்களை பத்தி யோசிக்கும் போது அவங்கள பத்தி ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க, அவசியமே இல்லையே, இப்படி இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே அப்படிங்கிற அந்த உணர்வு மகர்ஷியுடைய முகத்திலேயே தெரியும். அவர் பேசும்போது தெரியும் அந்த சமயத்துல. அப்ப மகரிஷி தன்னுடைய முழு வாழ்க்கை எப்ப அந்த முழுசா உணர்ந்தாரோ இறைநிலைன்னா என்ன, அப்புறம் எப்படி அந்த இறைநிலையிலேருந்து நம்ம எல்லாம் வந்திருக்கோம், நம்ம பிரம்மஞான பாடத்தெல்லாம் பார்த்திருக்கோம். அதெல்லாம் மகரிஷி உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, இறைநிலை அதனுடைய தன்மாற்றம் தான் நம்ம எல்லாமே, பிரபஞ்சமே. அதுல பூமியில எல்லாத்த விட ஒரு உயர்ந்த ஜென்மம் தான் மனித ஜாதி. அந்த மனித மனம் தான் கடைசியா வந்தது. அப்படின்னும் போது அந்த மனித மனம் ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படணும், இந்த சமுதாயம் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னா அதுக்கு சில அடிப்படையான காரணங்கள் என்ன அப்படின்னு மகர்ஷி யோசிச்சு எல்லா மகான்களும் இந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதை பத்தியே அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. அந்த வழியில வந்தவர் தான் நம்ம வேதாத்ரி மகர்ஷி. நான் அந்த ஸ்கிரீன் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சாரி, கொஞ்சம் கீழே போனோம். மகர்ஷி அல்லும் பகலுமா இதையே யோசிச்சுட்டு இருந்து அது எல்லாத்தையுமே புத்தக வடிவமாகவும் லெக்சர் கொடுத்து மகர்ஷி எழுதியிருக்காங்க. சில இடத்துல ராத்திரி நம்ம எல்லாருமே மகர்ஷியுடைய வாழ்க்கையை நம்ம படிச்சிருக்கோம். அவருக்கு இந்த மாதிரி நேரம் எங்க கிடைச்சது, இவ்வளவு விஷயங்கள் எழுதுறதுக்கு நேரம் எங்க கிடைச்சது? பால் வியாபாரம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. அங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ், குடுவாஞ்சேரியிலேருந்து ட்ரெயின்ல பால் எடுத்துட்டு போய் அங்க வித்துட்டு திரும்பி அது கூட போறாது, அந்த நோட் புக் அட்டை அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வாழ்ந்திருக்காங்க. சில சித்த மருத்துவங்கள் அதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அவ்வளவு கஷ்டத்துல அதெல்லாத்தையும் பண்ணிட்டு தினம் அதுக்கப்புறம் ராத்திரி உட்காந்து தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எழுதுவாங்க. இப்ப எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு மகர்ஷி. அதுல அந்த நீதி எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்விதான், ஏன் மனித குலம் இப்படி கஷ்டப்படணும்? இயற்கையிலேயே எல்லா வித உயிரினங்களுக்கும் மேல அதிகமா கிடைச்சிருக்கிறது மனிதனுக்கு தான். அந்த 6வது அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அதே மீதி விலங்கினங்கள்லாம் 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 7 அறிவு, ஓரறிவு, இந்த தாவரத்திலிருந்து அதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படும் வாழறதுக்கு. ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு புலன்கள் கிடையாது, அந்த அளவு அறிவு கிடையாது. ஆனா அது அத்தனையும் நமக்கு கிடைச்சி அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படுறோம்னா அதுல இயற்கையில எந்த தவறும் இல்லை, தெய்வத்துல எந்த தவறும் இல்லை. ஏன்னா தெய்வம் நமக்கு தான் அதிகமா கொடுத்துருக்கு. அது மாத்திரம் இல்ல, அந்த அறிவை வச்சு நாம் இயற்கையா இருக்கிறதையும் செயற்கையா மாத்தி வாழ்க்கையை வளம்படுத்தக்கூடிய அளவுக்கு இறைநிலை நம்ம கொடுத்துருக்கு. இதை விட என்ன கொடுக்க முடியும்? மனுஷன் சொல்லுவாங்க, தெய்வம்ங்கிறது ஒரு பாப்பர், தனக்கு இருந்தது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு நமக்கு, இதை வச்சுக்கிட்டு வாழ தெரியல அப்படின்னா மனித குலம் எவ்வளவோ பெரிய தவறு பண்ணிட்டு இருக்கு. இந்த சுயங்கிருத அபராதம் தானே ஏற்படுத்திக்கிட்ட சிக்கல்கள். நிறைய பேர் நம்ம பேசி நம்மளே கெடுத்துப்போம். பண்ணக்கூடாத சொல்லி
கஷ்டப்படுவோம். அதே மாதிரிதான் மனித குலம் நல்லா வாழக்கூடியது, எல்லாருமே அமைதியா இன்பமா மகிழ்ச்சியோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைய வாழாத, இந்த மாதிரி ஒருத்தருக்கு தனக்கும் கஷ்டம் மீதி பேருக்கும் கஷ்டம் கொடுத்துட்டு வந்துட்டு அத ஒரு கவிதையில எழுதுறாரு. படித்துவிட்டு பின் வேலை தேடி நிற்போர். நிறைய பேர் படிச்சுட்டு வேலை கிடைக்கல. வேலையின்மை எவ்வளவு பெரிய சிக்கலா இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட். பருவம் வந்தும் மனம் கொள்ள வழி இல்லாதோர், அந்தந்த வயசுல கல்யாணம் ஆகாத தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா அதுல வேண்டாத விஷயங்கள் தான் அதுதான் நிறைய வந்துட்டு இருக்கு. நொடித்து போய் வாழ வழி அற்றிருப்போர், வயசானவங்க, ஒரு வயசுக்கு மேல அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. நிறைய இடத்துல வந்து ஃபேமிலியோட வாழ முடியறது இல்லை. நிறைய பேருக்கு குழந்தைங்க கிடையாது, இல்ல அவங்களோட ஒரு நல்ல உறவு கிடையாது. இப்ப இருக்கிற பொருளாதார இது சண்டையில நிறைய பேர் அம்மா அப்பாவை கவனிச்சுக்கிறது, தாத்தா பாண்டியை கவனிச்சுக்கிறது. அதுவும் நோய் வந்துருச்சுன்னா இப்ப வர வர செலவு, வயசான அவங்களுக்கு நோய் கட்டாயமா வரும். ஆனா அந்த நோயை தீர்க்கறதுக்கு வேண்டிய ஹாஸ்பிட்டல்லாம் போனா லட்சக்கணக்கா இருக்கு. அதனால நம்ம எல்லாருமே கெட்டவங்கன்னு இல்லை, இப்ப இருக்கிற வாழ்க்கை முறை அந்த மாதிரி ஆயிட்டு. அப்ப அவங்கள தனியா வைக்கிறது, அப்புறம் நான் பாக்குறதா நீ பாத்துக்கிறதா, அப்படி இப்படிங்கிறதுல இப்ப ரொம்ப சர்வசாதாரணமாச்சு. நோய் பலவால் பீடித்து நொந்திருப்போர், குடித்து பல கொடுமை செய்வோர் பிடியில் வாழ்வோர், குழந்தைகளை வளர்க்க வழியற்றோர், எல்லாம் வடித்து வரும் கண்ணீரை நிறுத்தி இன்ப வாழ்வழித்தல் அறிவறிந்தோர் பொறுப்பு ஆகும். இப்ப நம்மளை பத்தி அறிவாளிகள்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு பொறுப்பு சொல்றாரு. இந்த மாதிரி இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்களே, இதுக்கு தனி மனிதனா ஒத்தனம் பண்ண முடியாது. அப்ப நம்ம சமுதாயத்தையே இந்த மகரிஷி கொடுத்த தத்துவங்கள், மகான்கள் கொடுத்த வழிமுறைகள், இதெல்லாம் எடுத்து நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு பெரிய மாற்றத்தை சமுதாயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறார். மகர்ஷி தன்னால முடிஞ்சத ஒரு பிறவியில் இல்லை 10 பிறவியில செய்ய வேண்டியதெல்லாம் மகர்ஷி செஞ்சுட்டாங்க. 1800 கவிதைகள், 70-80 புத்தகங்கள். இப்ப மீதி மகான்கள்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணல, ஆனா சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. ரமண மகர்ஷி இருந்தாங்கன்னா அவர் அங்கேயே தான் இருந்தார். மீதி பேர் அங்க வந்து கத்துக்கிட்டு பால் பிரண்டன் அவங்க எல்லாம் வந்து அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தெல்லாம் எழுதி அவருடைய இது சொன்னாங்க. அவர் நிலை அவர் ஒரு நிலை வேற விதத்துல ஒரு குருவா இருந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் அங்கேயே தான் இருந்தார். ஆனா அதுக்கப்புறம் விவேகானந்தர் மாதிரி வந்து பரப்ப வேண்டியிருந்தது. ஆதிசங்கரர் கேள்விப்பட்டிருக்கோம், அவரே இருந்து எல்லா ஊருக்கும் போய் 4 தரம் போய் சங்கம் இதெல்லாம் நடத்திருக்காரு அப்படின்ட்டு. ஆனா அந்த மாதிரி செஞ்சவங்க எல்லாம் ரொம்ப குறைச்சல். வேதாத்ரி மகர்ஷி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. புது தத்துவத்தை கொடுத்துருக்காங்க, புதிய வழிமுறைகளையும் அவரே கண்டுபிடிச்சு அதுக்கு புத்தகம் எழுதி தானே ஊர் ஊரா போய் தியானம் பண்ணி தியானம் சொல்லி கொடுத்து அப்புறம் நாடுகள் பல சென்று அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காமிச்சிருக்காரு நமக்கு. அதுவும் பெரிய பணக்காரர் இருந்து அப்படியே இருந்திருக்கலாம். இருந்து தன்னால் இப்ப நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், ஓரளவுக்கு பண வசதி இருந்தா கூட சரி நம்மளால ஒன்றும் பெருசா மாற்ற முடியாது, நம்ம குடும்பத்தோட நம்ம அமைதியா இருந்தா போறோம், அதுக்கு வேண்டிய மகிழ்ச்சி இருந்தா மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டா போறோம், இதுக்கு மேல நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நிறைய பேர் அவங்களால பண்ண முடியும். இருந்தாலும் எடுத்து பண்ணாம இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய காரணமா இருக்கு. நம்மளாம் அதனாலதான் உலக மகர்ஷியுடைய அந்த வாழ்க்கை வரலாறு அடிக்கடி படிக்கும் போதுதான் அவர் அந்த மாதிரி இருந்திருந்தாருன்னு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைச்சிருக்குமா, இவ்வளவு பெரிய அறிவு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி. அடிமட்டத்திலிருந்து படிப்பறிவு இல்லாதவங்க கூட பிரம்ம ஞானத்தை உணர்ந்து ஆசிரியரா இருந்து உலகத்தையே மாற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு கருவியை நமக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு. அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு. அதுதான் அறிவறிந்த ஒரு பொறுப்பு ஆகும். அதனால நம்மளை பார்க்கும்போது சிந்தனையாளர்களை அறிஞர்களை சொல்லுவார், கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம எல்லாருக்கும் அந்த பொறுப்பை உணர்ந்து நம்மால் என்ன செய்ய முடியும், நம்ம பெரிய காரியம் செய்ய முடியாது, ஆனா முதல்ல உணரணும் எவ்வளவு உலகத்துல எவ்வளவு பேர் எப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா மகரிஷி மாதிரி நம்ம அடிமட்டத்திலையும் வாழ்ந்திருக்கவங்க ரொம்ப குறைச்சல். அவரை மாதிரி அந்த பசி கொடுமை வறுமை அவ்வளவு பெரிய குடும்ப பாரத்தை ஏற்று நடத்துறது,
அந்த மாதிரி நம்ம இருக்கவங்க கூட ரொம்ப குறைச்சலா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வளர்ந்து 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 ஒரு பெரிய பணக்காரராய் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த காலத்துல வர மாதிரி வாழ்ந்திருக்கு. ஆனா அப்படியே இருந்து தன்னால முடிஞ்சதை பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா அந்த பணத்தை அத்தனையும் வாரி 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 மக்களுக்கு கொடுத்து கடைசியில ஒண்ணுமே இல்லாத இருந்து அதுலேருந்து ஆரம்பிச்சு உலக சமுதாய சேவா சங்கம்னு ஆரம்பிச்சு ஊர் ஊரா நாடு நாடா போய் நமக்கு நடத்தி கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஒரு வாழ்க்கை இது ஒரு பெரிய ஐடியல். எல்லாருக்குமே இது மனுஷனுடைய வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சா கூட இது பல பேருக்கு போனா கூட ஒரு பெரிய மாற்றம் சமுதாயத்துல இருக்கும். ஏன்னா யார் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா ஓரளவுக்கு பண வசதி, படிப்பு வசதி, ஏற்கனவே படிச்சு நல்ல ஒரு உத்தியோகத்துல இருந்த அந்த மாதிரிலாம் இருந்தவங்க தான் அந்த மாதிரி எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இருக்கோம். அப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ண வேண்டியதுதான் உலக சமுதாய சேவா சங்கம். ஏன்னா நீதி இல்லை, எந்த இடத்துல போனாலும் நம்ம நீதியை பார்க்க முடியாது, அநீதி தான் அதிகமா இருக்கு. அதை பத்தி ரொம்ப பெருசா டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது கவர்மெண்ட் ஆஃபீஸா இருந்தாலும் சரி, என்ன ஒரு காரியமா இருந்தாலும், அட்மிஷனா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகணும்னாலும் சரி, எல்லா இடத்துலையும் நம்ம சிக்கல்கள் நிறைஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த நீதி எங்கேங்கிற போர்ஷன்ல இன்னைக்கு அந்த பணத்தினால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அதை நம்ம ஒரு கொஞ்ச நேரம் பார்க்கலாம். இப்ப நம்ம 3 சொல்லுவோம்: பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை. இதுதான் எல்லா சிக்கலுக்கும் காரணம் அப்படின்னு நம்ம சர்வசாதாரணமா சொல்லிட்டு போறோம். ஆனா மகர்ஷி தான் எதையுமே ஆராய்ந்து நமக்கு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். நம்மளும் பெரியவங்க சொன்ன மாதிரி நம்மளும் கிளிப்பிள்ளை மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு வர்றது பழக்கம். ஆனா அந்த பெண் இல்லைன்னா நீயே கிடையாது, நீங்க பேசுறதுக்கு அப்படிங்கிற அப்பதான் பெண்ணின் பெருமை நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சுவாமி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய தியாகிகள் எவ்வளவு பண்றாங்க. ஆண்கள் மாத்திரம் பெண்களே உணரல. அதனாலதான் பெண்களால இந்த மாமியார் மருமகள் சண்டையெல்லாம் என்ன, பெண்களே பெண்களுடைய இதை உணரல. அதனால அதை பத்தி பெண்ணினால சிக்கல் வரல, பெண்ணினால்தான் சமுதாயமே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் மண்ணாசை. மண் இல்லாத வாழ முடியாது. நம்ம வாழறதெல்லாம் மண்ணில் தான் வாழறோம், மண்ணில இருந்து தான் எல்லாம் கிடைக்கிறது. அப்ப மண் இல்லாத வாழ முடியாது. அதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை தான் நம்ம தீர்க்கணுமே ஒழிய மண்ணாசை இருக்கணும், இல்ல இருக்கும். உயிர் வாழற மட்டும் மண்ணாசை இருக்கும். ஆனா அந்த மண் ஆசை எப்படி நிவர்த்தி செய்யறது அப்படிங்கிறது இந்த பொருளாதாரத்திலையும் அரசியல்லையும் என்னெல்லாம் மாற்றங்கள் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் அடுத்தது பொன்னாசை. பொண்ணு பணத்துக்கு ஒரு அறிகுறியா, அந்த பணம் பெண்ணும் மண்ணும் இயற்கையா வந்தது நமக்கெல்லாம் நல்லது பண்றதுக்குன்னு தான் இருந்திருக்கு. ஆனா இந்த பணம்னு மனம் ஏற்படுத்தியிருக்கான் பாருங்க, அந்த பொண்ணுக்கு அதிகமா மதிப்பு கொடுத்து அதை பணத்துக்கு ஒரு அறிகுறியா வச்சு, அந்த பணம் தான் மனிதன் ஏற்படுத்தியது, அதுதான் எல்லா சிக்கல்களுக்கும் காரணம் அப்படிங்கிறாங்க. ஆனா அதனால இவன் பணம் இல்லாத வாழ முடியுமா? நிறைய பேர் அந்த மாதிரி தவறு பண்ணிடுறோம். இதெல்லாத்தையும் இந்த சிக்கல்லாம் பார்த்துட்டு பணம் தான் எல்லாத்துக்கும் காரணம், அதனால கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, மண் எனக்கு வேண்டாம், அப்புறம் பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த சன்னியாசிக்கு போயிடுறாங்க. ஆனா அவங்க படுற கஷ்டம் எப்படி வாழ்வாங்க அவங்க? ஆனா அந்த தவறு அங்க போயிடுறாங்க, அதுக்கப்புறம் திரும்பி வர முடியுது. அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. வேதாத்ரி மகர்ஷிட்ட வந்தப்புறம் தான் அந்த விளக்கம் கிடைச்சு எல்லாத்தையும் விட்டு போறதுங்கிறது துறவு இல்லை, உறவில் கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. எல்லாரோடையும் உறவோடு தான் வாழணும். அந்த உறவு எந்த அளவு இருக்கணும், எப்படி இருக்கணும், அதுல ஒரு அளவு முறை இதை தெரிஞ்சு நம்ம சமுதாயத்தோட ஒத்து வாழணும் அப்படிங்கிறது ஒரு மகரிஷி ஒரு பெரிய பாடத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த பணம் அது ஒருத்தரோ 2 பேரோ சேர்ந்து அதை ஒழிச்சிட்டு வாழ முடியுமானா வாழ முடியாது. அப்ப அந்த பணத்தை பற்றி அந்த பொருளாதாரம் எப்படி இருக்கணும், பெரிய பெரிய எக்கானமிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க நம்ம அந்த மாதிரி பாடங்கள் நம்ம விஞ்ஞானத்திலையும் பார்க்கிறோம். அரசியல், பொருளாதாரம், சுகாதாரம், இது எல்லாத்துலேயுமே
ஆன்மீகம் கலக்காத இருக்கும் போதுதான் எல்லா சிக்கல்லாம் ஏற்படும். விஞ்ஞானத்தினால்தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். ஆனா விஞ்ஞானத்தினாலதான் இப்போ அந்த ஆட்டம் பாம்லாம் விட்டு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது எவ்வளவு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியல. ஏன்னா அது பணத்துக்கு அடியில் இருக்கு. இதெல்லாம் மகர்ஷி எடுத்து நம்மளுக்கு சொல்லி ஒரு நல்வழிப்படுத்துறாங்க. இதை நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு முடியுமோ, இதுல கட்சியோ எந்த ஜாதியோ எந்த மதமோ எந்த மொழியோ ஒன்றும் கிடையாது. மனித சமுதாயம் நல்லா வாழணுங்கிறதுக்காக மனுஷன் அவ்வளவு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம உள்வாங்கி நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் முதல்ல ஏற்படுத்தி முடிச்ச அளவுக்கு மீதி மக்களுக்கும் இதை எடுத்து ஃபோர்ஸ் பண்ணாத கொஞ்ச நாள் சொல்ல 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 எல்லாருக்குள்ளேயும் அந்த அறிவு தான், அந்த இறைநிலையே அறிவா இருக்கு. ஸோ அவங்க அதை உணர்றதுக்கு கொஞ்சம் டைம் வேண்டும். அது இருக்கட்டும், 50 வருஷம் 100 வருஷம் ஆகட்டும். நம்மால முடிஞ்ச காரியத்தை செஞ்சுட்டு போகும்போது நம்ம நிறைவா வாழ முடியும். இதுதான் நம்ம மாசம் மாசம் இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம முதல்ல நம்ம மீதி பேர் இப்படி பண்ணணும், பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் தலைவர்கள்லாம் இப்படி வாழணும், பணக்காரங்கள்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம மீதி பேரை பத்தி சொல்றதை நிறுத்திட்டு நம்ம எப்படி வாழணும் அந்த கேள்வி, நான் எப்படி வாழ்வது அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டு அந்த கேள்வியை கேட்க வைக்கிறார். அது பதிலும் நம்மளுக்கு மனுஷன் நம்ம எந்த இதுல இருக்கோம், எந்த சுச்சுவேஷன்ல இருக்கோமோ அதை வச்சு நம்ம என்ன பண்றது, தனக்கு குடும்பத்துக்கு ஊராருக்கு உலகத்துக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சா நம்மளால நிறைய பண்ண முடியும். அதுலயும் ஒரு அளவு முறை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் செய்வோம். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம இந்த பொருளாதாரத்துல சிக்கல்கள் சிலதை எடுத்து நம்ம பார்க்கலாம். பொருள் சுரண்டலால் தான் போர் வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் பொருள் சுரண்டல். எத்தனைதான் ஒரு நாட்டில் பொருளாதார ஏற்றம் அது விளைந்தாலும் மீதமாகும் அத்தனையும் அவரிடமே குவிந்து சிக்கி அவை மூலதனமாய் அந்நாட்டு மக்கள் சொத்துக்களை வட்டி வாடகை என்று என்றும் சுரண்டி செல்வந்தரிடம் சேர்க்கும் இந்த பொத்தலினை அடைக்காமல் விட்டு வைத்தால் போரன்றோ அவ்வப்போது தோன்றும் வாழ்வில். என்ன சொல்றாரு இந்த கவிதை மூலம்? பணம் ஒரு இடத்துல குவிஞ்சதுன்னா அந்த பணத்தை வச்சுக்கிட்டே அவர் இன்னும் பணம் பண்றது ரொம்ப சகஜமாயிடுச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் மூலதனம் நிலம். அந்த நிலம் இவ்வளவுதான் இருக்கும், பூமியில இவ்வளவுதான் இருக்கு. ஆனா சமுதாயம் வளர்ந்து இப்ப நம்ம எவ்வளவு 800 கோடி மக்கள் இருக்கோம் அப்படின்னா, முன்ன 100 கோடி மக்கள் இருந்தாலும் அந்த அளவுக்கு தான் நிலம் இருந்தது. 50 கோடி இருக்கும்போது அப்படிதான் இருந்தது. 800 கோடி மக்களுக்கும் அப்படிதான் இருக்கு. அப்ப என்ன ஆயிடுறது, அதனால அந்த நிலத்துக்கு போட்டியாகி அந்த நிலத்தின் விலை அதிகமாயிட்டே போகுது. அப்போ இந்த நிலத்தை எப்படியான அடைஞ்சிட்டா அவங்க என்ன பணக்காரர் ஆகிட்டே போறாங்க. அவங்க ஒன்றும் செய்யல, இல்லை, அந்த நிலத்துக்கு ஓனர்ஷிப் இருக்கிறதுனால அவங்க பணம் அடைஞ்சுக்கிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் அதனால இன்னொன்னு இயந்திரங்கள். அந்த இயந்திரங்களும் அவங்க கிட்டே போகும்போது அந்த மண் இயந்திரங்கள் அது ரெண்டும் அவங்கள்ட்ட இருக்கும்போது அதனால அவங்க பணம் இன்னும் கூஞ்சிக்கிட்டே தான் போகுது. அதை வச்சுட்டு வட்டி வாடகை யார் கொடுக்குறா, யார் வீடு இல்லையோ யாருக்கு கொடுக்குறா, யார் ஏற்கனவே வீடு வச்சுட்டு இருக்காரோ அதை வச்சு இன்னும் சில வீடுகள். இது நமக்கு இது சரின்னு தோன்றது என்ன, அப்படியே பழகிட்டோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது இது எவ்வளவு பெரிய அநியாயம். இப்ப மனுஷன் சொல்றாங்க, எது நம்ம பண்ணலையோ அதுக்கு நம்ம சொந்தக்காரனா இருக்க முடியாது. இதை முதல்ல நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். எதை நான் பண்ணலையோ அதுக்கு நான் சொந்தம் கொண்டாட முடியாது. இப்ப பை ஃபோர்ஸ் கொண்டாடுறோம். இப்ப இந்த பூமியில ஒரு அளவு ஒரு சின்ன ஒரு துளி மண்ணு கூட நம்ம பண்ணல அப்படின்னா மண்ணுக்கு எப்படி நம்ம சொந்தக்காரனா இருக்க முடியும்? இதை கேட்கும் போது நம்ம கம்யூனிசம் பேசுறோங்கிற மாதிரி இருக்கும். சாமானிய கம்யூனிஸ்டும் சரியில்லை அப்படிங்கிறாங்க. அதாவது இன்னும் இந்த விரிந்த பார்வையில நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு இசம்ல மாட்டிக்காத ஒரு மனிதன், இயற்கை, சமுதாயம், இந்த மூணுல தான் வாழறோம். இந்த மூணுத்துல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து முதல்ல புரிஞ்சுக்கிறது. இதைதான் மனுஷன் விளக்கிட்டு வராங்க. இதைதான் நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்துல பண்ணணும். ஏன்னா நம்ம தனி மனிதனா வாழறோம், சமுதாயத்துல ஒரு பங்கு, அப்புறம் இயற்கையில ஒரு பங்கு. இதுதான் நம்மளோட வாழ்க்கை.
அப்ப இதை மூன்றை பற்றியும் நாம் எந்த அளவு புரிஞ்சுக்கிறோமோ, புரிஞ்சு நமது வாழ்க்கையை வாழும்போதுதான் நம்ம எல்லாருமே ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த சொர்க்க வாழ்க்கை இங்க கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. அதுல அந்த சிக்கல்ல ஒண்ணு இந்த பணம். அந்த பணம்னு இப்ப அதுக்கு முன்னாடி பணம்ங்கிற ஒண்ணு வஸ்து இல்லாத போது எப்படி இருந்தா, யார் எந்த ஊர்ல இருந்தாங்களோ அந்த ஊர்ல அவங்க உழைச்சி அந்த உழைக்கிறத வித்து மீதி பொருட்கள், அந்த பண்டமாற்று அப்படி இருந்தது. அப்ப அது மட்டும் யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு மரியாதை இருந்தது. ஆனா எப்ப நிலம் வாங்கறது விற்கிறதுன்னு ஆரம்பிச்சதோ, இதனாலதான் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கூட இன்னொரு நாட்டு மேல படையெடுக்கிறதுக்கு தான் காரணம். அங்க இருக்கிற பொருட்கள் அதை விற்கணும் அப்படின்னா தரகர்கள் நடுவில் வந்துட்டாங்க. வாங்குறவங்க இருக்காங்க, விற்கிறவங்க இருக்காங்க. இது ரெண்டுத்துக்கு நடுவில் அந்த தரகர்களை இது பண்றாங்க பாருங்க, அவங்கதான் பிசினஸ்மேன் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்கதான் பணக்காரராக இருக்காங்க. பொருள் அவங்க பண்ணல, ஓரளவுக்கு மேல அவங்களுக்கு வேண்டாம். இது ரெண்டுத்தையும் சேர்க்கறது, அந்த சேர்க்கறதுல தான் அவங்க பணம் வச்சு அதை வச்சுக்கிட்டு யார் உழைப்பாளிகளோ அவங்கள அடிமையாக்கியிருக்காங்க. இப்ப யார் அந்த இதுக்கு ராஜாவா இருந்தார், அவர் இப்போ அடிமையாயிட்டார். அது இந்த பணத்தினால அந்த கேடு. அப்புறம் அதனால அந்த ஊர்ல விற்க முடியலன்னாக்கா இன்னொரு நாட்டுக்கு போய் அங்க அந்த மக்களுக்கு அதை விற்க ஆரம்பிச்சு, அங்க இருக்கிற பொருட்கள், அங்க இருக்கிற அந்த பணத்தை வச்சு அங்க இருக்கிற நாட்டையே வாங்குறது, ஊரையே வாங்குறது, இல்ல போற ஆரம்பிக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதெல்லாம் ஒரு வியாபாரமா தான் வந்தாங்க, தரகர்களா தான் வந்தாங்க. அங்கேருந்து இருக்கிறது இங்க இருக்கிறது அங்க வித்து நாட்டையே அடிமை பண்ணியிருக்காங்க. அப்படிதான் ஆப்பிரிக்கால, ஏசியால அந்த மாதிரிதான் நம்ம எல்லாரும் மாட்டோம். அப்ப அந்த பணம்ங்கிற ஒண்ணு, அந்த ஒரு விஷத்திரை அப்படிங்கிற மகர்ஷி அதை சரி பண்ணாத மட்டும் எந்த அளவுக்கு இப்ப பொருட்கள், இப்ப விஞ்ஞானத்தினால பொருட்கள் இன்னும் நிறைய ரொம்ப ஈஸியா ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. முன்னெல்லாம் கையால இருக்கும்போது ஓரளவு தான் பண்ண முடிஞ்சது. ஆனா சில பேர் சொல்லுவாங்க உடனே திருப்பி அந்த மாதிரி போயிடலாம், இனிமே மெஷின் வேண்டாம், கையாலெல்லாம் பண்ணி இப்பெல்லாம் சரியா வர முடியாது. அவ்வளவு மக்கள் தொகை இருக்கு, அவ்வளவு பொருட்கள் நம்மளுக்கு தேவையா இருக்கு, தேவைகள் அதிகமாயிடுச்சு. அதனால விஞ்ஞான வழியா நாம் எவ்வளவு சீக்கிரம் பொருள் தயாரிக்க முடியுமோ அவ்வளவு நல்லா தயாரிக்கணும். ஆனா அது டிஸ்ட்ரிபியூஷன், அங்கதான் சிக்கல் இருக்கு. ஸோ இப்ப அந்த மண் அவருக்கு சொந்தமாயிடுச்சு, அதனால ஏற்படக்கூடிய அந்த மெஷின்ஸ் அது சொந்தமாயிடுச்சு. அப்புறம் அதுக்கு வேண்டிய அந்த தொழில் திறன் அதையும் அவர் வாடகைக்கு வாங்க முடியுது. அந்த தொழில் திறன் இல்லாதவங்க உழைப்பாளிகள், அவங்களுக்கு அந்த சம்பளம் ஏறாத அளவுக்கு, ஏன்னா மக்கள் தொகை பெருகிட்டே வருது, அவங்களுக்கு அதுக்கு வேண்டிய படிப்பு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, அதுக்கு வேண்டிய மெஷின்ஸ் அவங்களால வாங்க முடியறது இல்லை. அப்போ அந்த பொருள் உள்ளவர்களுக்கு பொருளற்றவர்கள் அடிமையாகிறார்கள், அவங்க வாழ்க்கை சுதந்திரம் போச்சு. அப்புறம் அந்த வாழ முடியாததுனால கடன் வாங்குறது, அந்த கடன் வாங்கி அது திருப்பி கொடுக்க முடியாத இருக்கிற பொருளும் இன்னும் ஜப்தி பண்ணி அனுப்பாங்க. மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஆயிருக்கு. வட்டி, வாடகை, வரி அந்த மாதிரி எல்லாம் போய் அந்த பணமெல்லாம் இன்னும் அரசியல்கிட்டயோ இல்ல அந்த பொருளாதார வல்லுநர்கள் அவங்களுக்கு போய் சேர்றது. ஸோ இது மாறாத மட்டும் எந்த அளவுக்கு பொருள் வளம் அதிகமானா கூட அதனால இன்னும் சிக்கல் ஜாஸ்தியா தான் ஆகும். ஏன்னா சில பேர் ரொம்ப ஒரு போக வாழ்க்கையை வாழறாங்க, அவங்களுக்கு எதிரியே அதை பார்த்துக்கிட்டே ஒண்ணுமே இல்லாத கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்க மனசு எவ்வளவு வாடும். அப்புறம் அவங்க தன்னுடைய பொருளை சித்து அதை காப்பாத்துறதுக்கு அதுக்கு வேண்டிய படை பலம் இல்லை அரசியல். ஏன்னா அரசியலையும் அவங்க விலைக்கு வாங்கிட முடியுது. அரசியலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழாது, அதுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள் பண்றது. அதே மாதிரி இவங்களுக்கு அந்த பணம் இல்லாததுனால அதனாலேயே நிறைய இந்த பழிச்செயல்கள் வர்றதுக்கெல்லாம் காரணம் இந்த பணமின்மை தான். வேலை கிடைக்கிறது இல்லை, இல்லை அந்த அளவுக்கு உடல் நலம் சரியில்லை. ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணாத
வெறும் பொருளாதாரத்துல இன்னும் அதிகமாயிருது. ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப இந்தியா சொல்றாங்க நம்ம 4வது 5வது வந்திருக்கோம். அந்த ஜிடிபி மாத்திரம் அதிகமாறதுனால ஒண்ணும் இல்லை. எல்லா மக்களுக்கும் அடிப்படை தேவைகள் போய் சேர்றதா, அதுதான் ஒரு வெல்ஃபேர் இண்டெக்ஸ். அது சரியா இருக்கா பார்த்தா, அதாவது அடிப்படை தேவைகள், அப்புறம் படிப்பு, தொழில், இதெல்லாம் கிடைக்கிறது எல்லாருக்கும். அதுதான் ரியல் வெல்ஃபேர் இண்டெக்ஸ். அதை நம்ம இன்னும் பார்க்கறது இல்லை. ஏன்னா பார்க்கறது கஷ்டமா இருக்கு. அதனால அதை விட்டுட்டு இந்த ஜிடிபின்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு சால்ஜாப் சமாதானம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் போகும். கிடைக்கல அப்படின்னும் போது அதை தூண்டி விட்டு ஒரு பெரிய சிக்கல், பணக்காரங்களா வாழ முடியாத அளவுக்கு ஒரு நிலை வந்துடும். அது வரத்துக்கு முன்னாடியே வருமுன் காப்போன் அப்படின்ட்டு செய்ய வேண்டியதுதான் மகர்ஷி கொடுக்க தத்துவங்களும் பயிற்சிகளும். இப்ப என்ன ஆயிடுது, அந்த மூலதனத்தை வச்சுக்கிட்டே இன்னும் மூலதனத்தை அதிகம் பண்ணிடுது. உழைப்பு இல்லாத இந்த உழைப்பாளிகள் உழைச்சி 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 அடிப்படை தேவைகள் கூட இல்லாத அடிமைகளா வாழ்றாங்க. ஆனா அதனால வரக்கூடிய லாபம் ஏற்கனவே மூலதனத்தை வச்சுட்டு இருக்கவங்க அது இன்னும் பெருசாயிட்டே போச்சு. அப்போ அந்த மாதிரி பார்த்தா கடைசியில் அந்த பிரிவினை அதிகமாயிட்டு தான் இருக்கு. அப்போ அந்த ஏமாற்றம், துக்கம் அதெல்லாம் சும்மா விடுமா? அதுதான் நம்ம எல்லா, அதனால இந்த நீதி அங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஆனா இது ஒரு மனிதன், சில பேர் மொத்தம் எனக்கு என்ன பணம் வேண்டாம் அப்படின்னு வாழ முடியாது. ஏன்னா அவ்வளவு முக்கியத்துவம் பெற்றாச்சு, பணம் இருக்கணும் நம்மளுக்கும். ஆனா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு மறுபடி ஒரு அடிப்படையா நம்ம எல்லாருக்கும் அந்த இதை கொடுத்துருக்காங்க. அதை உள்வாங்கி நாம் மேலும் மேலும் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். அடுத்த கவிதை, சில கவிதைகள் நம்ம இப்ப எப்படி இருக்கு, உழைப்பு நிர்வாகம் ரெண்டு தனித்தனியா இருக்கு. நிர்வாகம் தனி, உழைக்கிறவங்க உழைப்பாளிகள் தனி. மேனேஜ்மெண்ட் அண்ட் லேபர் அப்படின்வாங்க. உழைப்போர்கள் ஒரு பிரிவாய், உறிஞ்சுவோர்கள் ஒரு பிரிவாய், மக்களிடம் பிரிந்து நின்று உழைத்து உணவு உடை வீடு சிலரே தோற்ற, உழைக்காமல் சிலர் உறிஞ்ச, அவர்கள் தம்மை உழைப்பாளர் பலர் உறிஞ்ச, ஒழுங்கீனங்கள் உலகத்தில் பெருகின. இனி இளைஞர் உழைப்பு, வாணிபம், ஆட்சி, இயற்கை, ஞானம் ஒன்றிணைத்து பயின்று உலகை திருத்த வேண்டும். இது ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. முந்த ரெண்டு பிரிவு நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு இந்த உழைப்பாளிகள், இன்னொன்னு அந்த முதலாளிகள் அந்த உறிஞ்சிருவாங்க. இது உடனே நம்ம சாமிஜி சொல்றதுன்னு கம்யூனிசம் அப்படின்னு நம்ம உடனே நம்ம மனசுல ஏன் தோன்றது அப்படின்னாக்கா, அப்படி ஒரு இது ஏற்படுத்திக்கணும். சாமிஜி கம்யூனிசம் சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா கம்யூனிசம்ல பை ஃபோர்ஸ் தப்பு நடத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ மனுஷ கம்யூனிசம் சப்போர்ட் பண்ணல, ஆனா கேபிட்டலிசமும் சப்போர்ட் பண்ணல. அந்த மாதிரி ஒரு அல்ட்ரூயிசம் அப்படின்னு மகர்ஷி சொல்லுவாங்க. ஒவ்வொரு உயிரினமும் அது வாழ்வதற்கு வேண்டி எல்லா ஏற்பாடும் நம்ம செஞ்சிருக்க முடியும். இது இயற்கை கொடுத்துருக்கு. அதை எப்படி சரியா பண்றது? அதுக்கு ஆட்சி முறை சரியா இருக்கணும், பொருளாதாரம் சரியா இருக்கணும், விஞ்ஞானம் சரியா இருக்கணும், அந்த மெய்ஞானம் அதோடு கலந்துருக்கணும் அப்படின்னு அந்த 5 சொல்லுவாங்க மகர்ஷி. சுகாதாரம், இந்த 5த்துலயும் அந்த ஆன்மீகம் சேரலைன்னா மீது எந்த வித இதுலயும் எந்த அளவு உயர்ந்தாலும் அது மக்களுக்கு துன்பமாக தான் முடியும். அதனாலதான் மகர்ஷி இந்த ஆன்மீகத்தை முழுசா எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ட்டு. ஏன்னா மகர்ஷி எல்லாம் பார்த்துருக்காங்க. பொருளாதாரத்திலையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தன்னுடைய பணத்தை வாரி வாரி வளைச்சி அந்த மாதிரி கொண்டு முடியுமான்னு பார்த்தாங்க, அது முடியும். அரசியல்ல மகர்ஷி நிறைய தன்னுடைய தத்துவத்தெல்லாம் எடுத்து விளக்கினாங்க, ஆனாலும் பெரிய மாற்றம் ஏற்படலை. அப்போதான் அந்த ஆன்மீகத்தை கையில் எடுத்து அதை விஞ்ஞானிகள், பொருளாளர்கள், மத தலைவர்கள், சாதாரண மக்கள் எல்லாருமே அந்த ஆன்மீகத்துல உயர்ந்து அதனோட பேசிஸ்ல நம்ம இதெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழும். அப்ப இந்த கவிதையில உழைப்போர்கள் ஒரு பிரிவாய், உறிஞ்சுவோர்கள் ஒரு பிரிவாய், மக்களிடம் பிரிந்து நின்று உழைத்து உணவு உட வீடு சிலரே தோற்ற, உழைக்காமல் சிலர் உறிஞ்ச, அது மட்டும் நம்மளுக்கு புரியுது. அவர்கள் தம்மை உழைப்பாளர்கள்
பல உறிஞ்ச. அப்போ அந்த பணம் நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள மகிழ்ச்சியா வைக்கிறதுக்கு என்னெல்லாம் தொழில் பண்ணணுமோ அந்த மாதிரி சில உழைப்பாளர்கள் அதுல தன்னுடைய இதை கொண்டு வந்தாங்க. அப்போ அடிப்படை தேவையான பொருள் உற்பத்தி பண்ணா அது பணம் நிறைய வராது. ஏன்னா ஏழைகள் வாங்க முடியாது. அதே பணக்காரர்கள் அது ஒரு பகட்டுக்காக சில பொருட்கள் எல்லாம் வாங்குவாங்கல்ல, அந்த பொருளை உழைப்பாளர் அந்த மாதிரி தன்னுடைய உழைப்பை அந்த மாதிரி வேண்டாத விஷயத்துக்கு எந்த பொருட்கள் தேவையே இல்லையோ அதை அதை பண்ணாத தேவையற்ற பொருட்கள் பலவற்றை தேவையாக்கி ஒரு கவித்தில் சொல்வார். தேவை பல பெருகி துன்பம் மலிய கண்டோம். ஸோ இந்த மாதிரி சமுதாய சீர்கேடுகள். அப்போ அதனாலேயே அவங்களுக்கு இன்னும் வேண்டாத நிறைய வியாபாரங்கள், வேண்டாத தொழில்கள், சமுதாயத்துக்கு முரணான தொழில்கள் அதெல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கே வழி அடிப்படை தேவைகளுக்கு வேண்டியதுக்கு ஆட்கள் கிடைக்கிறது. இந்த ஒரு பெரிய மாற்றம் பொருளாதாரத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மகர்ஷி. அதுக்கு உழைப்பு, வாணிபம், ஆட்சி, இயற்கை ஞானம் ஒன்றிணைந்து பயின்றுலகை திருத்த வேண்டும். இதை பள்ளிக்கூடத்திலிருந்தே இந்த 5 முறைகள் அத அந்த பசங்களை ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுத்து அதுலேருந்து அந்த இளைஞர்கள் அதுல ரொம்ப திறமை மிக்கவர்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத மகர்ஷியுடைய கனவு. இப்ப நீதி எது, அநீதி எது? அந்த தலைப்பே நீதியை பற்றி பேசுறோம். மனித இனம், அதை பத்தி ஒரு கவிதை. மனித இனம் சமுதாய முறையில் செய்யும் மாபெரியும் குற்றத்தை பெருக்கிக் கொண்டே தனி மனிதன் குற்றமிழைத்தால் பிடித்து தண்டித்து நீதிநிலை நாட்ட பார்க்கும். இனி எவர்க்கும் இயந்திரமோ நிலமோ ஏதும் எவ்வளவும் தனி உடைமை ஆகாதவாறு புனிதமுள்ள நீதி சமுதாயம் கண்டால் பூவுலக குற்றங்கள் ஏது ஆய்வீர். இப்ப என்ன மனுஷன் சொல்றாங்கன்னா, இது சமுதாய குற்றம். இந்த பணம் ஒரு இடத்துல சேர்ந்து இன்னொரு இடத்துல ஏழ்மையா இருக்கு. இதுதான் இருக்கிறதுக்குள்ள பெரிய குற்றம், சமுதாய குற்றம். அதை சரி பண்ணாத நம்ம இப்ப என்ன பண்றோம், சட்டங்கள் வகுத்து ஒரு தனி மனிதன் பண்ற தவறுக்கு அதுக்கு குற்றத்தை, அதுக்கு சட்டங்கள்லாம் இருக்கு. அவரை குற்றம் இழைத்தால் அவருக்கு தண்டித்து நீதிநிலை பார்க்கணும். இப்ப இருக்கிற நீதிமுறை அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த எது அடிப்படையோ அந்த குற்றத்தை நீக்காமல், உணவுக்கு ஒண்ணும் இல்லாத அவன் திருடுறான் அப்படின்னா அந்த திருடுறது தவறா, இல்ல அந்த மாதிரி ஒரு சமுதாயம் ஏற்படுத்திருக்குமே, திருடிதான் வாழ வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு சமுதாயம் இருக்கு பாருங்க, அதை மாற்றாத மட்டும் இந்த மாதிரி 5 பழிகள் எல்லாமே நடக்கும். குடும்பத்துல ஒற்றுமை இருக்காது, பெரியவங்களை பார்த்துக்க மாட்டாங்க, இதெல்லாம் நடக்கும். போட்டி, பொறாமை. அப்போ அந்த விதத்தில் அந்த நிலையில போய் எப்படி சமுதாயம் இந்த பொருளாதார வறட்சி இல்லாத அதுக்கு ஒரு திரட்சி முறை விமர்சி கொடுத்துருக்காங்க. அது வராத மட்டும் அதுக்கு நிலமோ இயந்திரம், இது எல்லாமே எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மூலதனம் பூமி தான், ஆனா இயந்திரங்கள் வச்சுதான் இப்ப நம்மளால பண்ண முடியுது. அந்த இயந்திரங்களும் சில பேர் தான் வாங்க முடியுது, அவங்க சொத்தாயிடுது அப்படிங்கிறது இல்லாத. அப்புறம் எந்த பொருள் இருந்தாலும் அதுக்கு வட்டி வரி அந்த மாதிரி எல்லாம் இல்லாத. ஏன்னா அது ஒரு உழைப்பும் இல்லாத சம்பாதிக்கிறது. அந்த மாதிரி இல்லாத ஒரு பொருளாதாரம் தத்துவம் முயற்சி கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. நாமும் இதை உணர்ந்து கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோசியலிசம் அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க. இதை எடுத்துட்டு போய் நாம் நம்ம கடைபிடிச்சு இதை உலகத்துக்கு எடுத்து போகக்கூடியது ஒரு முக்கியமான கடமை. ஏன்னா இதுதான் அடிப்படை சிக்கலுக்கெல்லாம் காரணம். பேசிக் நீட்ஸ், அப்புறம் இந்த டிஃபரன்சஸ், அப்புறம் வேலையின்மை, அப்புறம் படிப்பு அதனால படிக்க முடியறது அப்படின்னு எல்லா சிக்கலுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பணம் தான் ஒரு பெரிய ஒரு தடுப்பாவே இருக்குது அந்த அமைதிக்கு.
அடுத்த ஒரு கவிதை. தொல்லையற்று வாழவென்றால் மனிதனுக்கு சூழ்நிலையில் பலது மாற வேண்டும். அல்லல் தரும் பணம், அதுதான் முதல்ல போடுறார். உற்றார், சந்தர்ப்பங்கள், அறிவு எனும் இவை நான்கும் அனைவருக்கும் நல்ல முறையில் அமைக்க மனித சக்தி நட்புறவாய் ஒன்றுபட்டால் முடிந்தே போகும். மெல்ல மெல்ல பணம் என்ற நச்சை முன்னே முறித்து விட்டால் சிக்கல் பல தீர்ந்தே போகும். அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த பொருளாதார சீர்திருத்தம் கொண்டு வரணும். ஆனா அதுக்காக பணக்காரங்கள்ட்ட எல்லாத்தையும் உடனே பை ஃபோர்ஸ், மிலிட்ரியாலேயோ கம்யூனிசம்னாலேயோ நாளையிலிருந்து அவங்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை எல்லாருக்கும் பிரிக்கிறதுங்கிறது சரியில்லைங்கிறாங்க மகர்ஷி. ஆனா நாம் ஒரு சரியான முடிவை சீக்கிரம் எடுக்கலைன்னா அந்த மாதிரி ஒரு நாள் வரும். அந்த ஏழைகள்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களை மூட்டி விடுறதுக்குன்னு அதுக்காகவே சில அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா சமுதாயமே கிடைக்கும், உலகமே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது சண்டை அதனால்தான் வருது, போர் அதனால்தான் வருது, பகை அதனால்தான் வருது. அதனால இதை உணர்ந்து அப்ப அந்த முதல்ல பணத்தை எப்படி நம்ம அதுக்கு எப்படி ஒரு மாற்று எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத மகர்ஷி அற்புதமா விளக்கியிருக்காங்க. அதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும். அப்போ அதை எப்படி கொண்டு போறதுங்கிறத மகர்ஷி நம்ம உலக சமாதான புத்தகத்துல எழுதியிருக்காங்க. அப்புறம் ஞானக்களஞ்சியம் அந்த பொருளாதாரத்தை பற்றி இருக்கிற கவிதைகள், இன்னும் சில புத்தகங்கள்லாம் கூட நல்லா விளக்கியிருக்காரு. அப்ப எடுத்த உடனே மகர்ஷி என்ன சொல்றாங்க, இப்படி மாற்ற கொண்டு வர்றதுக்கு இப்ப இருக்கிற பணம், நிலம் அதெல்லாம் அவங்க பேர்லயே இருக்கட்டும், உடனே அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கிறது இல்லை. ஆனா அது எல்லாருக்கும் அதை வச்சு அந்த தொழில் வந்து தொழில வர லாபம் அவருக்கு மாத்திரம் போய் சேராது, அந்த உழவு அவருக்கு மாத்திரம் போய் சேராத, அதுல அரசியல் அப்புறம் உழைப்பாளிகள் இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டுறவா இதை பண்ணும்போது அந்த லாபம் எல்லாம் எல்லாருக்குமே வர மாதிரி, அதுல உழைக்கிறவங்க எல்லாருக்குமே, அரசுக்கும் ஒரு பங்கு அப்படின்னு கொண்டு வந்து அந்த அவங்களுடைய உழைப்பாளிகள் நிலையை உயர்த்த வேண்டியது. அதனால பொருள் இப்ப இந்த போட்டியினால் என்ன ஆயிடுறது, அட்வர்டைஸ்மெண்ட், போட்டி, தொகை, இதனாலேயே அந்த குவாலிட்டி அது இதை எப்படியான ஏமாத்தி பணம் சம்பாதிக்கணும். அதாவது தான் பணக்காரன் ஆகணும்னா சமுதாயத்துக்கு எப்படி வேணா ஏமாத்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் வருது. அப்புறம் மீதி பேரோட போட்டி போட வேண்டியிருக்கு. அதனால அந்த மாதிரி போட்டி இல்லாத ஒரு கூட்டுறவா பொருட்களை உற்பத்தி செய்யறது, அப்புறம் அதை பங்கிடுறது, இதுல அரசு ஒரு முக்கியமான பங்கெடுத்து பண்ணும்போது எல்லாவற்று பொருட்கள் இன்னும் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா அதுல டிஸ்ட்ரிபியூஷன் தான் இந்த மாதிரி சிக்கல் இருக்காது. அப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஒரு போர்ஷன், ஒரு 1/3 அது வந்து அரசுக்கு சேர்ந்துடும். அடுத்த ஜெனரேஷனுக்கு 2/3 இருக்கும். இப்படி ஒரு 3 ஜெனரேஷன், 3 தலைமுறைகள்ல மொத்தமா எல்லாத்தையுமே எல்லா மக்களுக்கும் சொந்தமா, இந்த பூமி எல்லாருக்கும் சொந்தம். நம்ம எந்த ஊர்ல பிறந்தாலும் நம்மள இந்த உலக பிரஜைகள், அங்க இருக்கிற பொருட்கள் நம்ம எல்லாருக்குமே காமன் தான். பொருட்கள் மற்றும் காமன் இல்லை, நாமே ஒவ்வொரு மனிதனுமே சமுதாய சொத்து அப்படிங்கிறது. இப்ப நம்ம 70 வயசு இருக்கு அப்படின்னாக்கா அந்த 70 வயசு இங்க இருந்து அந்த இதெல்லாம் உணவெல்லாம் யார் கொடுத்தது, படிப்பு யார் கொடுத்தது, வேலை யார் கொடுத்தது, சமுதாயம் தானே கொடுத்துருக்கு. அப்ப நானே சமுதாய சொத்து தான் அப்படிங்கிறாரு மகர்ஷி. ஒவ்வொரு மனிதனும் நம்ம சமுதாய சொத்து. அப்ப யாருன்னா ஒருத்தருக்கு வேலை கிடைக்கலன்னா அந்த மனிதர் அது அவருக்கு மாத்திரம் இல்லை, அவர் குடும்பத்துக்கு மாத்திரம் நஷ்டம் இல்லை, அந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய நஷ்டம். அப்ப அந்த மாதிரி யாருமே வேலை இல்லாம இருக்கக்கூடாது, யாருமே நோயப்பட்டிருக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வோட நாம் அந்த பொருளாதாரத்தை சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு நேரம் என்ன, எனக்கு தவம் வேற பணி கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதனால இதோட நிறைவு செய்து இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. வாழ்க வளர்ந்து.